சதுரகிரிக்கு மலைப்பயணம் மேற்கொள்கிறோம். அதுக்கு நாங்கள் பைக்கில் நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். 2 வருஷம் கழிச்சு போகிறேன். காலையிலேயே அன்னதானம் அடிவாரத்தில் 6:30க்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேயே அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பொங்கல், கேசரி, சட்னி, சாம்பார்னு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு மலை ஏறலாம். ஏன்னா பசியோடு மலை ஏறுறது வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. சாப்பிட்டுட்டு மலை ஏறுறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது நாம் சாப்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிக்கிறோம். இதுதான் இப்போது அடிவாரம். அடிவாரத்துலேருந்து மலை ஏற ஆரம்பித்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆபத்தான பகுதி இது. இந்த கரைக்கு வந்த கரைக்கு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சி தான் இந்த வழுக்கு பாறைகள்லாம் கவனமாக இறங்கி கடக்கணும். இதோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லோரும் கடந்து அந்த கயிறை பிடிச்சி கடந்து வராங்க. வந்ததுக்கப்புறமாவும் மிகப்பெரிய பாறைகளில் அந்த படிக்கட்டு மாதிரி செதுக்கி இருக்குது. அதில் தான் கொஞ்சம் நாம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். எல்லாமே படிக்கட்டுகள் மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. கல்லும் குண்டும் குழியுமான அந்த ஒரு பாதைன்னு சொல்லுவோம்ல, வனப்பகுதியில் வந்துட்டு ஒரு கல், பெரிய பெரிய கல்லுகளாக இருக்குது. அந்த கல்லுகளில் ஏறி கடந்து தான் நம்ம முன்னேறி மலைக்கு போகிற மாதிரி இருக்கும். மூலிகை ஒன்று பறிச்சிருக்கிறேன். இந்த மூலிகை வந்துட்டு இது லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை புல் யானைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. இதை நம்ம பறித்து மோந்து பார்த்துக்கிட்டே போனோன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். நம்ம அப்படியே இந்த பாதையில் நடந்து போனோம்னா நல்ல ஏற்றம். சட்டை வந்துட்டு கலட்டி வெறும் மேலோடு போனால் அந்த இயற்கை காற்றுகளெல்லாம் படுவதனால உடம்புக்கு பலன் கிடைக்கும். நிறையா கூட்டம் இருந்ததுனால நான் சட்டை பட்டனை மட்டும் கலட்டி விட்ருக்கேன். எங்கேருந்தோ ஒரு பைரவர் வந்து நம்மளை வழிகாட்டுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சதுரகிரியில். நானும் இந்த நாய்க்குட்டியை வந்துட்டு அந்த மாதிரி வந்த பைரவராக நினைக்கிறேன். இந்த இடம் கோரக்கர் சித்தர் குகைன்னு சொல்லுவாங்க. காட்டுறேன். ரொம்ப ஆபத்தான செங்குத்தான கொஞ்சம் ஆபத்தான இறக்கம், பார்த்து இறங்கணும். இது கோரக்கருடைய சீடர்கள் வந்து தங்கியிருந்த குகை. இது உண்மையான கோரக்கர் குகை கிடையாது. உண்மையான கோரக்கர் குகை அந்த பக்கம் போகணும். கல்யாண வேலை இருக்குல்ல.
இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோம்னா கோரக்கர் குகையை வந்துட்டு பார்க்கலாம். அதுதான் உண்மையான குகை. அங்கே இருக்கிறது வந்துட்டு சும்மா எல்லோரும் அங்கேயே கும்பிட்டு போயிடுவாங்க. அது கோரக்கருடைய சீடர்கள் தங்கியிருந்த குகை. கோரக்கர் இருந்த குகை உள்ளே போகணும். பாதை ஆபத்தான பகுதி, அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. இதில் தான் போகணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கஷ்டம். பாதை ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும். சரியான வழுக்கல் பாதை. இதையும் தாண்டி போகணும். இதுதான் கோரக்கருடைய குகை. அந்த நீர் வீழ்ச்சி தண்ணி ஆர்ப்பரிச்சு வருது. அடியில் ஒரு குகை போகும். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சங்கிலிகள் எல்லாம் பிடிச்சி தான் கீழே தண்ணிக்குள்ளே விழுந்து நீச்சல் அடித்து எதிர்முனைக்கு மொபைலோட ஸ்லிப்பாகி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். அந்த 2 மொபைலுமே இந்த தண்ணியில் முங்கிருச்சு. இருந்தாலும் ஆச்சரியம் என்னென்னா 2 மொபைலும் ஒன்றும் ஆகலை, நல்லா வேலை செய்யுது. பிலாவடி கருப்பு வந்தாச்சு. ஒரு வழியாக இந்த ஜங்ஷன் வந்தாச்சு. மலை, சரியான மலை. இங்கிட்டு போனால் சுந்தர மகாலிங்கம், அப்படியே இங்கிட்டு போனால் சந்தன மகாலிங்கம். நல்ல மலை. வழியாக சதுரகிரி சுந்தரமாலிங்கிறது வந்தாச்சு. இது ஆனந்தவள்ளி மண்டபம். நானும் மதியம் எல்லாம் வந்தால் இங்கே தான் படுத்து தூங்குவோம் முந்தி. இதுக்கு மேலே அப்படியே மேலே போனால் தவசி பாறை இருக்குது. இப்போ அதோடு கிடையாது. அதுக்கு மேலே போனோம்னா அந்த மலைக்கு மேலே அங்கே இருக்குது தவசி பாறை. ஆனால் இப்போ அளவுடு இல்லை. இதுதான் சுந்தரமகாலிங்கம் கோயில். சாமி எடுக்கக்கூடாது, அதனால் வந்துட்டு சும்மா லைட்டாக பின்னாடி இருந்து காமிச்சிருக்கேன். சந்தன மகாலிங்கத்தையும் நம்ம கும்பிட்டு கிளம்பிட்டோம் வடகாளியம்மன் கோயிலுக்கு. அங்கே இருக்கிறது சந்தன மகாலிங்கம். அதனால் சந்தன மகாலிங்கத்தை தாண்டி இது ஒரு பாதை போகும். அதில் போனால் அங்கே காளியம்மன் கோயில். இதுதான் பாதை. யாரும் அதிகமாக போக மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. பாதை தெரிஞ்சவங்க மட்டும் வேணால் போகலாம், தெரியாதவங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். போனால் அங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் வச்சு தான் மதியம் இந்த உத்திராஜ் கோட்டை எனக்கு போட்டு விட்டார். வனதுர்க்கை கோயிலுக்கு நம்ம வந்த பாதை இது தான். இந்த பாதையில் தான் நம்ம வந்தோம். ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட்டு, யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான் போகிறோம். ஏன்னா நமக்கு அனுபவம் இருக்குது. நான் வந்தே 10 வருஷம் இருக்கும். அது ஒரு நம்பிக்கை. ஆடு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு அரை மணி நேரம் மேலே ஏறணும். ரொம்ப வழுக்குது மழை பெஞ்சதுனால. இப்படியா போய்கிட்டே இருக்கும் இந்த பாதை. ரொம்ப ஆள் நடமாட்டமே இருக்காது. முதல்ல காவாசி தூரம் வந்தாலே யாராக இருந்தாலும் பயம் வந்துடும். பயத்தையும் தாண்டி இப்படி தான் போகும் பாதை. யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம தான் போகணும். பயமாக இருந்துச்சுன்னா யாரும் போகக்கூடாது. ஏன்னா திரும்பி வனவிலங்குகள் வந்துச்சுன்னா பிரச்சனையாகும். உங்களுக்கு தைரியமாக போயிடுவீங்கன்னா போகலாம். மழைக்காலங்கள் வராங்க பாருங்கள், ரொம்ப வழுக்குது, காலை வைக்க முடியல. இதோ ரொம்ப வழுக்கல் பாறை, ரொம்ப வழுக்கலான பாதை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் தரதாரம் இழுத்துட்டு போயிடும். யாருங்க பூரா எவ்வளோ வழுக்கல். இதில் தான் நம்ம அப்படியே போகணும். இதே மாதிரி போயிட்டே தான் இருக்கும்.
மனசு தளர விடாமல் ஏறிடணும். பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம். இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு புதராக இருக்கா, பயப்படக்கூடாது. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். யாருமே வரல, நம்மளாக தான் போகிறோம். இப்படியே போகணும். அதனால இருக்கிறது தான் மகாளி அம்மன். வந்தாச்சு, கும்பிட்டாச்சு. சாமியை வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, ஸோ நான் எடுக்கலை.